guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ரொம்பவே ஈஸியான ரெசிபி தேங்காய் சாதம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தேங்காய் சாதம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகாது. அவ்வளோ ரொம்ப ஈஸியான ரெசிபி. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் வெரைட்டி ரைஸா இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கண்டிப்பாக செய்வாங்க. நவராத்திரிக்கு கூட இந்த ரெசிபி கண்டிப்பாக செய்வாங்க வீட்டில். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 1லேருந்து 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சாதம் நான் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கேன். அது ஒரு 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய பேர் தேங்காய் சாதத்தில் இஞ்சி ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இஞ்சி வேணும்னா இஞ்சி கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யணும்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வர நவராத்திரிக்கு இந்த தேங்காய் சாதத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.